ஹாய் காய்ஸ், நான் தான் ட்ரிபிள் ஏ. ட்ரிபிள் ஏலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆல் இன் ஆல் அப்போ அப்படிங்கிறது தான் ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்சோ 10 அப்படின்னு ரியல்மி நார்சோ 10 அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதோட ரிவ்யூ அதெல்லாம் பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் கேமரா, அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து 4128 வேரியன்ட் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா நார்சோ 10 அப்படின்ற மாடல் மட்டும் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா லோகோ அப்படின்னு கொடுத்துருவாங்க, ரியல்மியோட லோகோ. கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இதுலேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க பாக்ஸோட சீலை கட் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது, வந்துச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே தான் சாஃப்ட் கேஸ் இருக்கும். எப்போவுமே தெரியும், யூஸ்வலாக எல்லா பாக்ஸ்லேயும் தான் இருக்கும், எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். 2 புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேனுவல்ஸ், அந்த வாரண்டி கார்டு, அது 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் இருக்கா? இருக்குது, கன்ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்கலாம். வெளில எடுத்து கவரை பீல் அவுட் பண்ணால் கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நல்ல பளபளன்னு கோடாக செம்மையாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் தான் நல்லா இருந்துச்சு. க்ரீன் கலரு அவ்வளோக்கும் சரியில்லை. மேபி நீங்கள் ஒயிட் ட்ரை பண்ணலாம், ஒயிட் நல்லாயிருக்கும். ஒயிட் கிடச்சா ஒயிட் வாங்கிக்கோங்க, இல்லை ப்ளூ வாங்கிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா தட் ப்ளூ. அப்புறம் பாக்ஸ்குள்ளே வேறு பார்க்கும்போது சார்ஜர், ஓக் சார்ஜர் 3.0 கொடுத்துருவாங்க. இது ரியல்மியோட அஃபிஷியல் 3.0 சார்ஜர்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது அதிகமாக வாட்ஸ் வருது. சி டைப், இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுக்காக சி டைப் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை வெளில எடுத்து வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை எடுக்கலாம். ஃபோனை எடுக்கும்போதே அந்த நல்லா க்ரிப் ஃபீல் கிடைக்கிது ஓரளவுக்கு. ஆனால் கவர் போட்டுருக்கிறது நல்லது, சாஃப்ட் கேஸ். அது நல்லா டைட்டாகவும் இருந்துச்சு, நாங்கள் ட்ரை பண்ணோம், செம்ம டைட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபோனை ஆன் பண்ணலாம். சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், சிம் ட்ரை. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா சி டைப், மைக்கு, ஹெட்ஃபோன் ஜாக், ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா எம்டியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம செட்டப் பண்ணிடலாம். இது ஃப்ரெஷ் பீஸுன்றதுனால செட்டப் பண்ணல, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும் அப்படின்றதுனால செட்டப் பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்படியே உங்களுக்கு முன்னாடியே செட்டப் பண்ணி காட்டுறேன். Get started. Realme UI. இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா பார்க்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ 1x ஜூமில் இருக்குது, 2x, 5x. 5x ஆப்டிக்கல் ஜூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் 119 டிகிரி அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க டெடிகேட்டடாக. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர், குரோமா பூஸ்ட் அதெல்லாம் இருக்கும். வீடியோஸ்னு வரும்போது 1080p 60 fps வரையும் சப்போர்ட் பண்ணுது. 4K இன்னும் சப்போர்ட் வரல, மேபி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்.
இப்போ நம்ம செட்டிங்ஸ் போவோம். செட்டிங்ஸ் யூஐ பாருங்கள். செட்டிங்ஸ் யூஐ இப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ரியல்மி ஃபோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது, ஆனால் எனக்கு தெரியல இப்படி தான் இருக்குமான்னு. ஓகே, இப்போ நம்ம அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு இருக்கும் இதோட காட்டுறேன். ரியல்மி NARZO 10 வெர்ஷன் 1, ரியல்மி வெர்ஷன் யூஐ வெர்ஷன் 1, ஆண்ட்ராய்ட் 10, 4GB 128 வேரியண்ட் எங்ககிட்ட இருக்குது. இதோட டிஸ்பிளேன்னு வரும்போது 90 Hz வருது, நல்ல பிரைட்டாகவும் இருக்குது. ஐ கம்ஃபர்ட் மோடு இருக்குது. இது உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி தரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது நம்ம சேனல் ஆல் இன் ஆல் அப்போ டெக் அப்படின்னு இருக்கும், லோகோவில் இருக்கும் டெக்குன்னு. ஆனால் ஆல் இன் ஆல் AAA அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஓகே, பாய் கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.